வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் மவுஸில் எப்படி ஸ்மஜ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நம்ம யூஸ் பண்ணுற ப்ளஸ் லிங்க்கு ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோஸில் டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கோம். அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான ஃபோட்டோவை ஃபோட்டோஷாப்பில் இம்போர்ட் பண்ணதும் முதல்ல அந்த ஃபோட்டோவை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபோட்டோ சைஸு ரெசல்யூஷனை மறுபடியும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸ்மஜ் டூலை செலக்ட் பண்ணிட்டு அதில் ப்ரஷ் லிங்க்கு நான் ஏற்கனவே கொடுத்துருக்க ப்ரஷ் இந்த ப்ரஷ் தான், அதை எடுத்து செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரென்த்தை பார்த்துக்கோங்க. நீங்கள் ஒரு 50லேருந்து 70 வரைக்கும் வச்சுக்கோங்க. ஃபோட்டோவை எப்போதுமே கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு காப்பி ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே ட்ராக் பண்ணி இந்த ப்ளஸ் சிம்பிளில் விட்டிங்கன்னா ஃபோட்டோ இன்னொரு காப்பி வந்துடும். அதே மாதிரி இந்த ப்ரஷ்ஷு வேக்கம்காக யூஸ் பண்ணுறவங்க எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. வேக்கம் இல்லாதவங்க அதை அன்டிக் பண்ணிடுங்க. ஃபோட்டோ லைட்டாக இருக்க லக்கல்ல ஸ்ட்ரென்த்து கம்மியாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஹார்டாக இருக்க லக்கல்ல ஹைலைட் அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல வந்து ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் நல்லா ஒரு 70-80% வரைக்கும் வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம எப்படி ஸ்மச் பண்ணுறோங்கிற பார்ப்போம். நல்லா ஃபோட்டோவை ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு இப்போது நான் ஸ்ட்ரென்த்து வந்து ஒரு 80% வச்சுக்கிறேன். இந்த பிளாக்காக இருக்க லக்கல்ல இந்த சைடு ஒரு கலரும் இந்த சைடு ஒரு கலரும் இருக்குது. அதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக காட்ட போகிறோம். இதுக்கும் டிஃப்ரெண்ட் கலர் டிஃப்ரெண்ட் இருக்கணும். அந்த மாதிரி காட்டினா மட்டும்தான் ஸ்மஜ் வந்து அப்படியே அந்த இடத்துல வச்சு அப்படியே சுற்றி விடுங்க. மவுஸ் அப்படி சுற்றி விடும்போது அது ஒன்றோட ஒன்றா அந்த கலர் மெர்ஜ் ஆகிறதுனால நமக்கு அந்த ஸ்மூத்னஸ் கிடைக்கும். இந்த ஹைலைட்டு பக்கத்தில் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா பார்த்து பண்ணுங்கள். இதிலே இந்த பிளாக் ஒரு சைடும் இந்த பிளாக் ஒரு சைடும் இருக்குது. அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி ப்ரெஸ் சைஸ் சின்னதாக வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் இந்த ஹைலைட்டாக இருக்க லக்கல்ல அதே மாதிரி ஸ்மஜ் பண்ணி விட்ருங்க. இப்போது ஜூமை கொஞ்சம் குறைச்சிட்டேன். இப்போ ஸ்ட்ரென்த்தை கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. இவ்வளோ போதும். ப்ரெஸ் சைஸை கொஞ்சம் பெருசாக வச்சுட்டு இப்படி இந்த மாதிரி பண்ணி விடுங்க. அது கொஞ்சம் உங்களுக்கு ஸ்மூத்னஸ் கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி பண்ணிவிட்டு ப்ரெஷ் டூல் போயிட்டு ஹார்டான ப்ரெஷ்ஷை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஏற்கனவே நான் ஒயிட் கலர் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ லைட்டாக ஒரு கிளிக் கொடுத்துருங்க. ஒரு கிளிக் கொடுத்துட்டு இப்போ இந்த ஸ்மஜ் டூல் எடுத்துகிட்டு மறுபடியும் அந்த ஒரு சைடு மட்டும் மேலாப்பில் இழுத்து விட்ற சைடு மட்டும் ஸ்மஜ் இழுத்து விடுங்க. இது பேசிக்காக உள்ளதான். இப்படி தான் ஸ்மஜ் பண்ணணும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போது அந்த ஆயில் எஃபெக்ட் உங்களுக்கு நல்லாவே கிடச்சிருக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு ஒர்க்கையும் தனித்தனியாக பொறுமையாக நீங்கள் செஞ்சால் மவுஸ்லேயே சூப்பராக அவுட்புட் அழகாக கொடுக்கலாம். இன்னொரு ட்ரிக் இருக்குது. இப்போது லெசர் டூல் எடுத்துகிட்டு இந்த ஏரியாவை செலக்ட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், அப்படியே லெஃப்ட் கிளிக் வச்சுட்டு ட்ராக் பண்ணிவிட்டு ஆரம்பித்த இடத்துல விட்டிங்கன்னா அந்த ஏரியா செலக்ட் ஆகிரும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் ஃபெதர் கொடுங்க. ஷிஃப்ட்டு F6 அடிச்சிங்கன்னா ஃபெதர் வந்துடும். இதில் வேல்யூ வந்து 100லேருந்து 200 வரைக்கும் வச்சுக்கோங்க. இப்போது ஃபில்டர் போங்க. பிளரில் பாக்ஸ் பிளர் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு அந்த வேல்யூ கொடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு அது ஸ்மஜ் பண்ணி கொடுக்கும். இது எல்லா இடத்துலையும் ஒர்க் ஆகும்னா நீங்கள் ரொம்ப பிக்சல் கம்மியாக இருக்க இடத்துல இது உங்களுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்மஜ் பண்ணிவிட்டு இது கண்ட்ரோல் T கொடுத்தீங்கன்னா அன்செலக்ட் ஆயிடும். இப்போ மறுபடியும் ஸ்மஜ் டூல் எடுத்துகிட்டு ஸ்ட்ரென்த்தை இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கல ஸ்ட்ரென்த்தை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரஷ்ஷை சைஸை பெருசாக வச்சுட்டு அங்கனே அப்படி அழகாக கிளிக் பண்ணி விடுங்க. கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டைமை சேவ் பண்ணலாம். அதே மாதிரி ஃபேஸை கொலாப்ஸ் ஆகிற மாதிரி ஸ்மஜ் பண்ணிடாதீங்க. தேவையான இடத்துல ப்ரஷ் சைஸை பெருசாகவும் சின்னமாகவும் வச்சுக்கோங்க. முடிஞ்சளவு இந்த கண், மூக்கு இந்த மாதிரி இந்த ஷார்ப்பான இடத்துல எல்லாம் நீங்கள் ப்ரெஸ் சைஸை கம்மியாக வச்சு தான் யூஸ் பண்ண முடியும். கண்ணும் இந்த மாதிரி இடத்துல கண்ணும் இந்த நெத்தி இங்கனெல்லாம் மட்டும் நீங்கள் இந்த மாதிரி அதிகமாக ப்ரெஸ் சைஸை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஹைலைட்டான இருக்க இடத்துல ஹைலைட்டே அப்படி ஸ்மஜ் பண்ணி விட்றேன். அதே மாதிரி இங்கேயும் பண்ணி விட்றேன். ஒரு ஃபோட்டோவில் என்ன எங்கே இருக்கோ அதை அங்கேயே அப்படியே ஸ்மஜ் பண்ணி விட்ருங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது பிஃபோரு, இது ஆஃப்டரு. இதை ஒரு லேயர் போட்டு பண்ணிங்கனாலும் இதே ஒர்க் தான் கிடைக்கும். ஆனால் சாம்பிள் ஆல் லேயரை கிளிக் பண்ணிக்கோங்க. அது ஒவ்வொரு தடவையும் நம்ம ஃபோட்டோ சாம்பிள் எடுக்கிறதுனால
உங்கள் சிஸ்டம் ஸ்லோவாக வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் சாம்பிள் எடுக்கும், அப்போதைக்கு ஸ்லோவாக வாய்ப்பு இருக்குது. இந்த கண்ணோட ஏரியா வரும்போது நல்லா ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் கூட வச்சுக்கோங்க. ஸ்ட்ரென்த்தை கூட வச்சுட்டு முதல்ல அங்கேயே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு தேவையான ஸ்ட்ரென்த்தை கரெக்டாக வச்சுக்கோங்க. கண்ணு இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் பென் டூல் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. பென் டூல் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் நல்லாயிருக்கும். இப்போது இங்கே கிளிக் பண்ணி பென் டூலை கிளிக் பண்ணிட்டு இங்கே ஒரு கிளிக் வச்சுட்டு இந்த அளவுக்குலாம் கிளிக் பண்ணி அப்படியே கிளிக் பண்ண விட்டுறாமல் அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கர்வ் மாதிரி லைன் கிடைக்கும். அதை அப்படியே விட்டுட்டு ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு ஒரு ஆர்க் மாதிரி கிடைக்கும். அப்போதைக்கு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லைன் கட் ஆயிரும். அடுத்து நம்ம மூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ட்ராக் பண்ணி இழுத்துக்குங்க. அடுத்த லைன் கட் பண்ண ஆல்ட்டை பிடிச்சி கிளிக் பண்ணிக்கிட்டு அடுத்தடுத்த லைன் பண்ணுங்கள். இப்போது கண்ட்ரோல் என்ட்ரு அடிச்சுக்கோங்க, அந்த ஏரியா செலக்ட் ஆயிரும். அதுவே வெளி சைடு ஸ்மச் பண்ணணும்னா ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஐ போட்டுக்கோங்க. திரும்ப மறுபடியும் அதே அடிச்சிங்கன்னா உள்ளே செலக்ட் ஆயிரும். மாதிரி கண்ணில் என்ன இருக்கோ அந்த அளவுக்கு அங்கே ஸ்மச் பண்ணி விட்ருங்க. அப்படி நான் இந்த மாதிரி ஹைலைட் பண்ணிக்கிறேன், வித்தியாசம் தெரியணுங்கிறதுக்காக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் காட்டிக்கிறேன். அப்புறம் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ வெளியே செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்மச் பண்ணிக்கோங்க. இந்த பிளாக் கலர் கரெக்டாக அந்த லைனில் வந்து இப்படி ஜாயின் பண்ணி இப்படி இழுத்து விட்ருங்க. அதே மாதிரி இங்கே இருக்க பிளாக்கை அப்படியே இழுத்து கொண்டு வாங்க. நான் மவுஸ் ஒர்க்கில் தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ கண்ட்ரோல் டி கொடுத்துட்டு அன்செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஸ்மச் பண்ணியிருக்க தெரியும்னு நினைக்கிறேன். மறுபடி கண்ட்ரோல் ப்ளஸ் அமுக்குனிங்கன்னா ஜூம் ஆகும். அதுவே மைனஸ் அடிச்சிங்கன்னா ஜூம் அவுட் ஆகும். இப்போது மார்க்கெட் டூலில் செலக்ட் பண்ணி சர்க்கிளில் செலக்ட் பண்ணிட்டேன். ஆல்ட்டை பிடிச்சிங்கன்னா ஒரே மாதிரி அந்த சர்க்கிள் ஒரே மாதிரி வரும், மூவ் ஆகும். கரெக்டாக அந்த ஐபால்கிட்ட செட் வச்சுக்கோங்க. ஸ்மச் டூலில் செலக்ட் பண்ணிட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்மச் பண்ணி விடுங்க. அதுக்கு முன்னாடி ப்ரஷ் டூலில் போயிட்டு பிளாக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபில் பண்ணுங்கள் உள்ள. பிளாக்கை ஃபில் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ அடிச்சிங்கன்னா வெளியில் செலக்ட் ஆயிரும். இப்போது ஸ்மச் டூல் எடுத்துக்கோங்க. ஸ்மச் டூல் எடுத்துகிட்டு அப்படியே அந்த லைன்லேயே உள்ளே இழுத்து விடுங்க. அப்படி உள்ளே இழுக்கும்போது அந்த கரெக்டாக அந்த ஷார்ப்னஸ் கிடைக்கும். அதே மாதிரி ஆல்ட்டை கிளிக் பண்ணிட்டு ஸ்மச் டூலில் இந்த இதில் ஒயிட் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது ஆல்ட்டை பிடிச்சிட்டு ஒரு கிளிக் கொடுத்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர் ஃபில் ஆகும்.
அதிலே அப்புறம் ஸ்மச் பண்ணி விடலாம் நீங்கள். இது ஏன்னா அதிகமாக அந்த காப்பி கலர் இருக்கறனால கண்ணுக்கு வித்தியாசம் தெரியணுங்கிறதுக்காக நம்ம இப்படி பண்ணுறோம். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ போட்டு உள்ளே ஸ்மச் பண்ணுங்கள். நான் இப்படி ரஃபாக செலக்ட் பண்ணி ஸ்மச் பண்ணிக்கிறேன். ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு ஒயிட் ஏற்கனவே செலக்ட் ஆகிருக்கு, இந்த மாதிரி இழுத்து விட்றேன். இப்படி இழுத்து விடும்போது மேக்ஸிமம் நியூ லேயர் போட்டுட்டு ஒரு ஹைலைட்லாம் கொடுத்தீங்கன்னா நியூ லேயர் போட்டுக்கோங்க. ஏன்னா அதில் எதுவும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா அதே லேயரில் பண்ணிங்கன்னா உங்களால் பண்ண முடியாது, மறுபடியும் ரீஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். திரும்ப இந்த ரெக்டாங்குலர் டூல் எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு ஒரு சர்க்கிள் வரைகிறேன். இதை இன்னொரு லேயரில் ப்ரஷ் டூலை செலக்ட் பண்ணிக்கோங்க. சாஃப்ட் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ப்ரஷ் சைஸை பெருசு பண்ணிக்கோங்க. பெருசு பண்ணிவிட்டு கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச கலர் வச்சுக்கோங்க. இப்போது லைட்டாக இந்த ஓரத்தில் திரும்ப ஒரு கலர் செலக்ட் பண்ணிட்டு ஒரு ரெட் கலர் மாதிரி எடுத்துக்கிறேன். இப்போ கண்ட்ரோல் டி அடிச்சுட்டு ஜூம் அவுட் பண்ணி பாருங்கள். இப்படி தான் ஐபால்லாம் ஸ்மச் பண்ணுறாங்க. ஸ்மச் டூல் எடுத்துகிட்டு இப்போது ரொம்ப ஸ்மச் டூலை சின்னதாக வச்சுட்டு இப்படி உள்ள லைன் இழுத்து விடுங்க. இந்த பிளாக் லைன் உள்ளே வர்ற மாதிரி. அது கொஞ்சம் ரியலாக காட்டணும். இப்போ மறுபடி பென் டூலை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் என்டர் அடிக்கிறேன். அடிச்சுட்டு ப்ரஷ் டூலை செலக்ட் பண்ணிட்டு பிளாக்கை செலக்ட் பண்ணிட்டு இந்த ஏரியா பிளாக்கை ஃபில் பண்ணுறேன். அதுக்கு ஒரு லேயர் போட்டுக்கோங்க. இப்போ இதோட ஸ்ட்ரென்த்தை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. இது ரஃபாக உங்களுக்காண்டி சொல்லி கொடுத்துருக்கேன். இது ஒரு மெத்தேடு. கண்ணில் ஹைலைட் கொடுக்கறதுக்கு இப்படி யூஸ் பண்ணுவாங்க. இதில் நல்ல அவுட்புட் கிடைக்கிறது நம்ம கொடுக்குற கலர்ஸு நம்ம பண்ணுற ஸ்மச் மூலமாக தான் இருக்குது. ஹைலைட் கொடுக்கும்போது இந்த மாதிரி பிளாக் கலர் இருந்துச்சுன்னா அதை அப்படியே நான் பண்ணுற மாதிரி இழுத்து விடுங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த ஒவ்வொரு லக்கில் ஹைலைட்டாக இருக்க லக்கில் டிஃப்ரெண்ட் பண்ணி காட்ட முடியும். இல்லைனா ஒரே கலராக மெர்ஜான மாதிரி தெரியும். இந்த மாதிரி ஹைலைட் கொடுத்துட்டு மறுபடியும் அதை ஸ்ட்ரென்த்தை கம்மி பண்ணி வச்சுட்டு ஸ்மச் பண்ணி விட்ருங்க. நண்பா, நீங்கள் அதிகமாக ஒர்க் பண்ண தான் உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ண தான் அதோட வேல்யூ தெரியும். அதை வச்சு தான் நீங்கள் ஸ்மச் பண்ணும்போது அதில் உள்ள ப்ரெஷர் லெவலாக தெரிய வரும். அதிகமாக ஸ்மச் பண்ணி பழகுங்க. ஒரு ஃபோட்டோக்கு 1 hour 2 hour எடுத்துக்கோங்க. டிஃப்ரெண்ட்டான ஃபோட்டோஸ், ஃபீமேல் ஃபோட்டோ, மேல் ஃபோட்டோ, டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் இமேஜ் எடுத்து ஒர்க் பண்ணி பாருங்கள். அப்போ தான் ஸ்மச் பண்ண உங்களுக்கு அதோட எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். வீடியோ பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ போட எனக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஜிட்டல் பெயிண்டிங் ஸ்டுடியோ ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுறாங்கன்னா, டிஜிட்டல் பெயிண்டிங் கற்றுக்க ஆசைப்பட்றாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம கொடுக்கக்கூடிய அப்டேட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.